பங்கேற்பாளராக இருந்த நான் பயிற்சியாளராக மாறிய நிலை குறித்து பேசுகிறேன். என்னுடைய பெயர் ஜெயசுதா. தமிழ்நாடு தொழிலாளர் உரிமைக்கான முன்னணி சங்கத்தில் செயலாளராக இருக்கிறேன். 2023க்கு முன்னாடி எந்த ஒரு பயிற்சிகள் நடந்தாலும் என்னோடய பங்களிப்பு பங்கேற்பாளராக மட்டுமே இது வரைக்கும் இருந்தது. அப்போ பயம், கூச்சம், வெக்கம், நிறைய சகிப்புத்தன்மை இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த நிலை இருந்தது. 2023ல் தமிழ்நாடு தொழிலாளர் உரிமைக்கான முன்னணி சங்கத்திலேருந்து நிறைய பயிற்சிகள் கலந்துக்கிட்டேன். அதில் குறிப்பாக பாலின சமத்துவம் குறித்த பயிற்சி, சட்ட பயிற்சி, சமூக ஊடக பயிற்சி, சமூக பகுப்பாய்வு போன்ற பயிற்சிகளில் பங்கெடுத்து என்னோடய தனித்திறமைகளை நிறைய வளர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு பங்கேற்பாளராக இல்லாமல் எந்த ஒரு தலைப்புகள் கொடுத்தாலும் பயிற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயிற்சியாளராக மாறி இருக்கிறத நான் பெரிய சாதனையாக நினைக்கிறேன். பெண்கள்லாம் அந்த காலத்து கிராமங்களில் அதிகமாக படிக்கக்கூடாது. ஒரு ஆண் சொன்னால் பெண் அதை கேட்கணும், எதிர்த்து பேசக்கூடாது. பெண் என்பவள் வீட்டு வேலை தான் செய்கிறது, அவளுடைய கடமையை பற்றியும் சின்ன வயசில் திருமணம் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறது அந்த காலத்தில் பெரியோர்கள் இந்த காலம் தொன்று தொட்டு இந்த மாதிரி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலை தான் நானும் வாழ்ந்து வந்தேன். அப்போ தான் ஆதித்தமிழர் சங்கத்தில் தலைவராக இருக்கிற பஞ்சவர்ணம் அவங்கள ஒரு நாள் பார்த்தேன். அவங்க என்னோடய கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க மூலிமா நம்ம சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுட்டு சங்கத்து மூலிமா ஐடியாஸ்லேருந்து ஒரு 5 நாள் பயிற்சி வச்சுருந்தாங்க. அந்த 5 நாள் பயிற்சியில் பெண் ஏன் ஆணுக்கு அடிமையானால் பற்றியும், பெரியாருடைய கொள்கைகள், அம்பேத்கர் கொள்கைகள் பற்றி ஆணும் பெண்ணும் சமம் பற்றி பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். இந்த பற்றின விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டுட்டு நான் ஆதித்தமிழர் சங்கத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2022ல் பட்டாசு ஆலைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்காருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு காலையில் 8 மணிக்கு நான் வேலைக்கு போவேன். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். என்னடா வாழ்க்கை, தினம் காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போகிறோம், மறுபடியும் வீட்டுக்கு வர சமைக்க, சாப்பிட, தூங்க, மிஷின் மாதிரி இருக்கும் வாழ்க்கை. மனசே திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நான் செம்மலர் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தேன். மீட்டிங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. மீட்டிங் வச்சுருந்தப்போ நான் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி மீட்டிங்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு. நான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல கிளைச்சங்க மாத கூட்டம் வச்சுருந்தாங்க. அதில் நான் முதல்ல கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சட்டப்பயிற்சி முகாம் நடத்தினாங்க. சட்ட விழிப்புணர்வு முகாமெல்லாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தம்பதியர் பயிற்சி வச்சாங்க. அதுக்கு நானும் என் வீட்டுக்காரும் கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாலியல் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் வச்சாங்க. அதுலேயும் நான் கலந்துக்கிட்டேன். அதில் கலந்துக்கும் போது மக்கள் எல்லாம் அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வச்சதுக்கு சங்கத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவித்தாங்க. நான் இப்போ சங்க பொறுப்பாளர்கிட்ட சொன்னேன், எனக்கும் மக்கள் பணி செய்ய ஆர்வமாக இருக்குது, ஏதாவது பணி இருந்தால் சொல்லுங்கள், நானும் மக்கள் பணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப அப்போ நம்ம குரல் ரேடியோங்கிற ஒரு வானொலியில் பணியாளர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நான் இப்போ பணியாளராக பணியாற்றிட்டு இருக்கேன். நம்ம குரல் ரேடியோங்கிற செல்ஃபோன் வானொலியில் நான் பணியாற்றுறதை நான் ஒரு சாதனையாக பார்க்குறேன்.